சோஷியல் மீடியா ஆப்ல அறிமுகமான பொண்ணு கூப்பிட்டாங்கன்னு பிளைண்டா டேட்டுக்கு போயிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த ஸ்டோரியை கேட்டீங்கன்னா ஒண்ணுக்கு 2 வாட்டி யோசிப்பீங்க போறதுக்கு முன்னாடி. எப்படின்னு கேக்குறீங்களா? சொல்றேன். இந்த ஸ்டோரி வந்து உத்தரப்பிரதேஷ்ல நடந்திருக்கு. ஒரு பொண்ணு ஒரு பையனை வந்து டேட்டுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. ஆப்ல வந்து அறிமுகமா இருக்காங்க 2 பேரும். இந்த பையனும் வந்து போயிருக்கான் டேட்டுக்கு. பொண்ணு என்ன பண்ணிருக்குன்னா 3 பேர் வந்து பவுன்சரை வந்து செட் பண்ணி வச்சிருக்கு. இவங்க எல்லாம் வந்து ஒரு கேங் மாதிரி இவரை கடத்திட்டு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கிற ஏரியாக்கு வந்து போயிருக்காங்க. போயிட்டு அவங்க வீட்டுல எல்லாம் கால் பண்ணி காசு வந்து டிமாண்ட் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட்னு கேக்குறீங்களா? இங்க டேட்டுக்கு போனது வந்து ஒரு பையன் கிடையாது, 50 வயசு உள்ள ஒரு ஆள். அவருக்கு ஒரு பையனும் இருந்திருக்கான். அந்த பையன் கிட்ட தான் வந்து இவங்க கால் பண்ணி காசு டிமாண்ட் பண்ணிருக்காங்க. அந்த பையனும் வந்து 1 லட்ச ரூபாய் வந்து காசு வந்து கொடுத்துருக்கான். கொடுத்தும் வந்து அவங்களுக்கு அந்த ஆசை வந்து தீரல. எப்படின்னா இன்னொரு 2 லட்ச ரூபாய் கொடுங்க, அப்பதான் வந்து அப்பாவை நாங்க வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த பையனுக்கு வந்து டவுட் வந்திருக்கு. 1 லட்ச ரூபாய் வாங்கி நம்ம அப்பாவை விடல, 2 லட்ச ரூபாய் வாங்கி விடுவாங்களா அப்படின்னு சொல்ற ஒரு டவுட் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா நியர்பை போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. போலீஸ் எல்லாம் வந்து இந்த கால் எல்லாம் ட்ரேஸ் பண்ணி அந்த கேங்கை வந்து பிடிச்சிருக்காங்க. சோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? யாராச்சும் பிளைண்டா கூட்டா நீங்களும் பிளைண்டா